10th standard mathematics chapter 2 exercise 2.1 question number 10. Prove that two consecutive positive integers are always co-prime. So கவனிங்க ரெண்டு consecutive positive integers அது co-prime னு சொல்லணும். So first consecutive positive integers அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம்னா consecutive னாலே அடுத்த நம்பர்ஸ் னு அர்த்தம். அதுலயும் consecutive positive integers னு அத கொடுத்தாங்க. So positive means 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 1 2 3 இப்படி பெட்டகூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லலாம் சிம்பிளா. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அதர் நேம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். இதில் கான்சிக்யூட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 4 3 செட்டில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. 1 and 2 எடுத்துக்கோங்க. 1ம் 2ம். ஸோ இது ரெண்டும் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். 3யும் 4 எடுத்துக்கலாம். 2ம் 3யும் கூட எடுத்துக்கலாம். ஸோ எந்த ரெண்டு நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் எடுத்துக்கினா அதுக்கு அடுத்த நம்பரை சேர்த்து எடுத்தால் அது என்னது கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக நான் எப்படி கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுக்க போகிறேன்னா லெட் n + 1 அப்படி சொல்லி எடுக்க போகிறேன். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அது ஏன் நான் n + 1 எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ 1 2 எடுத்துக்கோங்களா. இந்த 1 வந்து n இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ n 1னா n + 1 எடுங்க. n + 1 என்னது அந்த 1 n வேலை 1 போடுங்க. ஸோ 1 + 1 என்ன வரும் 2 வருதா. ஸோ அதனால இதை வந்து நான் செஞ்சுக்கேன் n + 1 எடுத்துருக்கேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ n எந்த நம்பர் எடுத்துக்கிட்டா அதுக்கு அடுத்த நம்பர் வந்து n + 1 தான் இருக்க போகுது. என்னோடய 1 கூடுதலாக இருக்கணும். இப்போ 3 4 எடுத்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் அதுதான் 3 4 தான் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ இப்போ 3னா இது 3 + 1 இருக்க போகுது. 7ம் 8 எடுத்திங்கன்னா இது 7 இருந்துச்சுன்னா 7 வந்து என்ன எடுத்திங்கன்னா 7 + 1 வந்து 8 அது வந்து n + 1. இப்போ இது ரெண்டு அப்படி பார்த்தீங்கன்னா கிடையாது. 8 and 10 பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இது 8னா இது 8 + 1 8 + 2ன்னு வரும். 8 விட 2 ஆட் பண்ணால் வந்து தான் உங்களுக்கு 10 வரும். ஸோ இது வந்து n + 2 இது கான்சிக்யூட்டிவ் கிடையாது. ஏன்னா அடுத்த நம்பர்ஸ் ஆகும் கான்சிக்யூட்டிவ். ஸோ அப்போ 8 + 2 என்பது வந்து கான்சிக்யூட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த நம்பர் தான் பார்க்கணும். ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பர் 9 தான் என்ன செய்யும். 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 9 வந்து என்ன செய்யும் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். 8 9 ஒரு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ இப்படி சொல்லக்கூடியதான் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ அதனால் ஜென்ரலாக n + 1 எடுத்திருக்கேன். n வந்து ஒரு நம்பர்னால் அதுக்கு அடுத்த நம்பர் வந்து n + 1. அதுக்கான காரணம் இதுதான். இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1க்கு அடுத்த நம்பர் 1 + 1. 1 + 1 என்பது 2. ஸோ அந்த மாதிரி தான் n + 1 பி கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ அடுத்தவர் கொடுத்துருப்பாங்க ஆல்வேஸ் கோப்ரைம். கோப்ரைம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ரெண்டு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எது என்னவாக இருக்கணும் அதனுடைய HCF வந்து 1 இருக்கணும். இஃப் கோப்ரைம் தென் HCF வந்து 1 இருக்கணும். இதனுடைய HCF என்ன செய்யணும் 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது என்னது கோப்ரைமாக இருக்க முடியும் அப்படி சொல்லி சொல்லணும். ஸோ இந்த HCF 1 ப்ரூவ் பண்ணணும்னா நான் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை அல்காரிதமாக யூஸ் பண்ணணும். அதாவது யூக்ளிட் லெம்மான்னு பார்த்தீங்கன்னா A = B + R பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை திரும்ப அப்ளை பண்ணது பேர் தான் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி ஆகணும் இப்போ. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் எப்படி இதுக்கு HCF கண்டுபிடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக ஒரு வேல்யூஸை போடணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து அல்காரிதம். அதை போட்டு செய்யணும். ஸோ அதை போடணும். அதுக்கு ஒரு ரிமைண்டர் வரும். ஸோ அந்த ரிமைண்டரும் இந்த நம்பரை வச்சு மறுபடியும் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ண வேண்டியது அல்காரிதம் சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ இதில் எந்த ரெண்டு நம்பர்ஸ் இந்த ரெண்டு நம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது எது பெருசுன்னு நினைக்கிறீங்க 1 2 இது ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்களா. இது 1னா n இது n + 1 1 + 1 n வேலை 1 போட்டிங்கன்னா 1 + 1 1 + 1 என்பது தான் 2 உங்களுக்கு. ஸோ அப்போது நல்லா கவனிங்க இந்த இடத்துல இதில் இந்த நம்பர் பெருசாக வருமா இந்த நம்பர் பெருசாக வருமா பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் பெருசாக வரும். அது n + 1 தான் பெருசாக வரும். இப்போ நீங்கள் இங்கே பாருங்களா 3யும் 4 எடுத்திருக்கேன். அதாவது 3யும் 4 அதுக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 3 இன்னொன்று வந்து 3 + 1. ஸோ எது பெருசு 3 + 1 தான் பெருசு. ஸோ அப்போ எப்பவுமே நான் வச்சுக்கோங்க என்னை விட n + 1 ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன கூட இன்னொரு நம்பர் ஆட் பண்ணுறீங்க 1ன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்னை விட n + 1 என்ன செய்யும் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ என்னை விட n + 1 பெருசு. ஸோ இதையா நான் இப்போ இதை பெருசுன்னு சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏல வந்து பெரிய நம்பர் தான் போடணும். பியில் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் போடணும். ஸோ அப்போ அதை போட்டுக்கோங்க n + 1 = n இன்டு சம் இன்டிஜர் ப்ளஸ் ரிமைண்டர் இருக்க போகுது. ஸோ இதுதான் பேசிக்கான கண்டிஷன். அதில் 0 பார்த்தீங்கன்னா 0 <= r <n. எண்ணுக்கு கீழே 0லேருந்து எண்ணுக்கு கீழே உள்ள ரிமைண்டர் வரைக்கும் தான் இருக்கணும் ரிமைண்டர். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து என்னது கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்தாச்சா. இப்போ ரிமைண்டர் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 இருக்க வரணும். ஸோ அதே நான் 1 இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன வந்து அந்த n + 1 வரணும். ஸோ n + 1 வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த க்யூக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், n × 1 போடணும். ஸோ க்யூக்கு 1 போடுங்களா. ஸோ n + 1 = n × 1 ப்ளஸ் என்ன இருக்கும், n × 1 என்னது n தான் வரும், கூட ஒரு 1 இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், n + 1 வந்துடும். சரி தானே. இப்போ வந்து n × 1 + 1னா n × 1 n + 1. ஸோ அதுதான் இதுதான் உங்களுக்கு வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், இந்த க்யூக்கு பதிலாக 1 ஆருக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா QRம் என்னது 1. ஸோ இப்போ அல்காரிதம் ரூல் படி என்னது, இப்போ இதுவும் எடுக்கணும். ஆக்சுவலா இப்போ இதுவும் இந்த நம்பரை வச்சு செஞ்சோமா, இப்போ இந்த நம்பரை வந்த ரிமைண்டர் வச்சு செய்யணும். ஸோ அப்போ n = 1 × something + r அந்த மாதிரி வந்துடும். ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்களா. இப்போ வந்து இந்த நம்பரை எடுக்கணும், இந்த பியும் இந்த ஆரும் எடுக்கணும். ஆக்சுவலாக ரூல் படி பாருங்கள், a = இந்த b வந்து இதாகும், அண்ட் இது ரிமைண்டர் +r இருக்குல்ல. ஸோ அது 1 × q + 1. இது வந்து நம்மளுக்கு n வந்து b, அப்போ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வந்துட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் r, அது 1 × q + r அப்படின்னு சொல்லிட்டு வருமா. 1 × q + rனா மீனிங் என்ன, எந்த இடத்துல இப்போ n வரணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இதுக்கு பதிலாக n பண்ணுவீங்க, ரிமைண்டர் 0 ஆயிரும். ஸோ n = 1 × n + 0 அவ்வளோ. ஸோ 1 × some n + 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், n வந்துடும். ஸோ அப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, இந்த நம்பர் தான் நம்ம லாஸ்ட்டு ஹெச்சிஎஃபாக எடுப்போம் அல்காரிதத்தில். ஸோ 1 தான் என்னுடைய என்ன வந்திருக்கு, ஹெச்சிஎஃபாக வந்திருக்கு. ஸோ புரிஞ்சுருக்கீங்க. அல்காரிதத்தோடைய பேசிக் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மா இருக்குது பார்த்தீங்களா, இதை திரும்ப அப்ளை பண்ணக்கூடியது. அப்ளை பண்ணி நம்ம பி லாஸ்ட்டாக 0 ரிமைண்டர் 0 வரும் பொழுது, ரிமைண்டர் 0 வரணும், அங்கே பாருங்க வந்திருக்கு, ரிமைண்டர் 0 இங்கே வந்திருக்கா. ஸோ ரிமைண்டர் 0 வந்திருக்குன்னா அதில் வந்த பியோடைய வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே படிச்சிருப்போம். ஸோ அப்போ இதோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1. ஸோ அப்போது ஹெச்சிஎஃப் 1 வந்துட்டாலே நான் சொன்னேன், ஹெச்சிஎஃப் 1 வந்துட்டா என்ன மீனிங்கு, ஹெச்சிஎஃப் 1 வந்துட்டா என்ன மீனிங்கு, கோ ப்ரைம்னு சொன்னேன். ஸோ அதை நாங்கள் சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆர் ஆல்வேஸ் கோ ப்ரைம் இருக்கா. ஹெச்சிஎஃப் 1 வந்துட்டாலே 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோ ப்ரைம். பாசிட்டிவ் இந்த மாதிரி போட்டுக்கிறேன், இங்கே பாசிட்டிவ் இருந்தீங்க, ஆர் ஆல்வேஸ் கோ ப்ரைம். ஸோ அப்புறம் கோ ப்ரைம் ஆகிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து 1. ஸோ ஹெச்சிஎஃப் 1 எப்படி வந்து நம்ம யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை அப்ளை பண்ணனால வந்து. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.